என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். இது ஒரு பயங்கரமான வார்த்தையா இருக்குது. இல்ல, இந்த வார்த்தை பயங்கரமாக இருக்குது. கர்த்தர் தான் இதை சொல்றாரு மோசே கிட்ட. மோசே அது ஜனங்கிட்ட சொல்றாரு. இதுல நிறைய விஷயம் இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மோசே ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தரை அசட்டை பண்ணி, கர்த்தரை அசட்டை பண்ணி, நாம் எப்படியெல்லாம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்படி அசட்டை பண்ணுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது தேவனை துக்கப்படுத்தாமல் இருப்போம். அசட்டை பண்ணுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை அல்லது அவரை புறக்கணித்தல் அல்லது மதியாமல் இருத்தல். மதிக்கிறது இல்லை, என்னை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா அசட்டை பண்ணுது. கவனமின்மை, எதை சொன்னாலும் அதை பத்தி கேட்கறது இல்லை. பாராமுகம், கண்டுக்காம இருக்குது. இதெல்லாம் இருக்குது அப்பெல்லாம் என்கிட்ட இருக்குதான். கண்டுக்காம அப்படியே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. இவங்கெல்லாம் அற்புதத்தை கண்டவர்கள், அதிசயத்தை பார்த்த ஜனங்கள். இப்போ இவங்க வாழ்க்கையில இவங்களை குறித்து தேவன் சொல்றாரு, மோசே சொல்ல, கர்த்தரே சொல்றாரு. அது கர்த்தர் மோசே கிட்ட சொன்னதை மோசே ஜனங்கிட்ட சொல்றாரு. நீங்க எதுக்கு இவங்க ஆண்டவர் அசட்டை பண்றாங்கன்னா, கறி இல்லைன்ட்டு இல்ல, கறி இல்லை, சாப்பிட்றதுக்கு அது இது இருந்தாதான் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இல்லைன்னா இது ஒரு சாப்பாடா, இது ஒரு சாப்பாடா அப்படின்னு கேட்கறவங்களாம் இருக்கிறான். அப்போ எது இருந்தா சாப்பாடு, அது இது இருந்தா சாப்பாடு அப்படின்னா அது சாப்பாடே கிடையாது. அப்ப இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அதாவது அது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா கேட்கிற விதம் தான் தப்பு. கேட்கிற விதத்துல கேட்கணும். எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா, 18ஆம் வசனத்துல அது இருக்குது. 18ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஒரு வார்த்தை மட்டும் நம்ம நேரம் நமக்கு, கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. நீ சாப்பாட்டுக்காக அழுதீர்களே என்ற. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். கானானை விட ஒருவேளை சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்களா இருந்தார்கள். அவருடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம் கானான் மேல இல்லை. எது மேல இருக்குது, கறி மேல இருக்குது. கறி சாப்பிட்டுமே அங்க. இவங்க எங்களை காய விட்டாரு மோசே. இப்ப நமக்கு கானான் முக்கியமா, கறி முக்கியமா? அதான் இப்போ வீட்டுல எல்லாம் பறக்குது. ஏன் பறக்குது? கானான் முக்கியம் இல்லை, கறி தான் முக்கியம். கானானை முக்கியப்படுத்துகிற வீடுகளிலே சண்டையே இருக்காது, சமாதானம் இருக்கும், பிரச்சனை இருக்காது, அங்க அமைதி இருக்கும். தேவன் கானானை கொடுக்கிற தேவன் காரை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். கானானே கொடுக்கிறார். கார ஒரு அற்ப காரியம்தான். ஆனா இந்த ஜனங்க அழுதுகிறாங்கன்னா எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்ப அவங்களுக்கு எதுக்கு அழுகணும்? உண்மையா அழுதுக்கணும். எதுக்கு அழுதுக்கணும்? கானானுக்காக அழுதுக்கணும். என் கண்ணீர் கானானுக்காக, கானான் நினைத்து அழுதிருக்கணும். தேவன் எனக்கு கொடுக்க போகிற அந்த மகிமையான தேசத்தை குறித்து அழுதிருக்கணும். இன்னைக்கு நாம எதுக்கு அழுகுறோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாமளும் ஒரு பிரயாணமா தான் போயின்னு இருக்கணும். நமக்கு ஒரு பிரயாணம் இருக்குது.
இந்த உலகத்தின் தேவைகளை நினைத்து இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு அழுகிறோமா, அல்லது தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரம காணானை நினைத்து அழுகிறோமா? இந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்த்தா, அதாவது தேவனையே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இவன் காணானுக்கு போவான்? இந்த கரிக்காக ஆண்டவரே புறக்கணிக்கிறான். அதுதான் சொல்றது, அசட்டை பண்ணினீர்களே என்ற. ஆண்டவர் அசட்டை பண்ணினா இப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு கரிதான் முக்கியம், காணா முக்கியம் கிடையாது. அவரே அசட்டை பண்றது நிலைக்கு இருக்கிறாங்க. தேவனை அசட்டை பண்றனா எப்படி இவன் காணானுக்கு போக முடியும்? அப்ப நாம் தேவனை அசட்டை பண்ணும் பொழுது நாம் பரம காணானை இழந்து போய் விடுவோம். நமக்கு அதான் முக்கியம். நாம் புறப்பட்டோம், ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு நாம் புறப்பட்டு பிரயாணம் போய்கொண்டு உலகத்துல பிரயாணம் பண்றோம். இப்ப எனக்கு ஒரே நோக்கத்தோடு வந்துட்டேன். இப்போ இதுக்கு முன்னால நிறைய இருந்துச்சு, இப்போ என்னுடைய நோக்கம் அப்படியே மாறி ஒரே நோக்கம் என்ன? எனக்கு தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவன், அதுதான் முக்கியம். அப்ப இந்த நடுவில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்ப மோசே, மற்ற காலேப், யோசுவா, இவங்க தான் போய் சேர்ந்துக்கிறாங்க. இந்த யோசுவா காலேப் தான். மற்ற அப்போ அங்கே பிறந்தவங்க அல்லது இதை பற்றி தெரியாத மக்கள் அங்கே கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏன் இந்த சம்பவம் அப்படின்போது, அவர்கள் மேன்மையானதை குறித்து விட்டு விட்டார்கள், மகிமையான காணானை விட்டு விட்டார்கள். எதை யோசிக்கிறான்? நிறைய யோசிக்கிறான். இல்ல, முதல் பிரச்சனை இதுதான். முதல் பிரச்சனை அசட்டை பண்ணினீர் என்று சொன்ன முதல் இடம் இங்கதான். முதல் பிரச்சனை அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கரி பிரச்சனை. அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? அசட்டை பண்ணி, நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்? இது பயங்கரமா இருக்குது. எகிப்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இருப்பு காலவாய். எகிப்து அடிமைத்தனம். எகிப்து கொடூரமா இருந்துச்சு. எகிப்து வேதனையான இடம், உயிரே கசப்பா இருக்குது. இப்ப பாருங்க, இவ்வளவு மோசமான பயங்கரமான இடத்திலிருந்து தேவன் கிருபையாய் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் அவர்களை மீட்டு கொண்டு வந்த பிறகு இவ ஆண்டவரை பார்த்து, எங்களை மீட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம ஒரு நாள் அப்படி நினைச்சிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே நல்லா இருந்தேன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாகவே, இந்த சபைக்கு வரதுக்கு முன்னா நல்லா இருந்தேன், இப்பதான் மோசமா போயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. அப்படின்னா இன்னும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாம தான் பேச முடியும். அப்ப இவன் என்ன செய்யலன்னா, இவ்வளவு அற்புத அடையாளங்கள் பார்த்தாங்க. செங்கடல் கண்களுக்கு முன்பாக பிறக்குது, எல்லாம் உள்ள கடந்து வராங்க. பார்வோனுடைய சேனை பின்னால வருது, எல்லாம் விழுந்து போகுது. ஒரே கொண்டாட்டம், டான்ஸ் ஆடுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. ஆனா இது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு? கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்களா? 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். எப்படி சாப்பிடுவீங்கன்னா, மூக்குல வர மாதிரி சாப்பிடுவீங்க. அது நடந்ததா? அப்படியே நடந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னது நடந்துச்சு. மூக்குல வந்துருச்சு அவங்க. அப்பனா எப்படி சாப்பிட்டு இருப்பான்னு பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஆண்டவர் அவர் என் வாழ்க்கையை செய்யவே முடியாதுன்னு போகாதீங்க. தேவன் இதை ஏன் செய்யலைன்னா, என் நன்மைக்காக செய்யவில்லை அப்படின்னு சொல்லணுமே தவிர, இவர் எனக்கு கொடுக்கல அதனால இந்த ஆண்டவர் சரி கிடையாதுன்னு நினைச்சு விட முடிவுக்கு வந்துடுறாரு. இந்த ஆண்டவர் இவரை வேஸ்ட் இவரு அப்படி நிலைக்கு போயிடக்கூடாது. ஏன் இதை ஆண்டவர் எனக்கு தரவில்லை என்றால், என்னுடைய நன்மைக்காக அவர் தரவில்லை, அல்லது தருவதற்கு அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாள் இல்லைன்றதுக்காக தேவனை அசட்டை பண்ணக்கூடாது.
இவங்க அதான் செஞ்சுக்கிறான். என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தை, ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லுகிறார். பயங்கரமான வார்த்தை. ஒரு நாளும் வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது பழைய வாழ்க்கையை நினைச்சு அழுதுறாதீங்க யாரும். பழைய வாழ்க்கையை நினைச்சு இந்த ஆண்டவர் ஏற்றுக்கினீங்கன்னா பிரயோஜனம், நிலைக்கு போயிடாதீங்க. நம்ம வனாந்தரம் இப்படிதான் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கை விடுவார்னா விடவே மாட்டார், கட்டாயம் விட மாட்டார். நாம் அதற்கு முக்கியத்துவம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை தேவன் நம்மை கவனித்து பார்க்கும்படி சில அசௌகரியங்கள், சில போராட்டம் இருக்கும். எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? பரமக்கானானுக்கா, உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கா? சில வேளை கொஞ்சம் அசைவுகள், சில பிரச்சனை வரும். இந்த சமயத்தில் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல போறேன், ஆண்டவரே எது வந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் உறுதியாக பிடித்துக் கொள்கிறேன். யோபு தான் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அசட்டை பண்ணவே இல்லை, அசட்டை பண்ணல. இன்னொரு வருஷம் வாசிக்கலாம், 14:31, 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். ஆமா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது சரியா? இந்த ஆண்டவரை நம்பி என்ன நடக்க போதோ, ஒரு நம்பி வந்துட்டேன், என் வாழ்க்கையில என்ன ஆக போதோ அப்படின்னு நினைக்கூடாது. இவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, கொள்ளையாவார்கள் என்று சொல்லுகிறாங்க. எல்லாம் செத்து போடுவையா, எல்லாம் கொள்ளை அடிச்சு போடுவாங்க, சுற்றி இருக்கிற தேசத்தாரியங்களை ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்போதான் மோசே சொல்றாரு, நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளையாவார் என்று, நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையும் நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். முதல்ல தேவனை அசட்டை பண்ணினார்கள், இரண்டாவது தேவன் வாக்கு பண்ணின பூமியை, தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்ல? அப்ப என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய விதத்துல எனக்கு ஆண்டவரம் வேணாம், அவர் கொடுக்குற பரலோகமே வேணாம் அப்படின்னு போயிடுறோமா? நம்ம ஜாக்கிரதையா பேசணும். பிரச்சனை வரும்போது ஜாக்கிரதையா பேசணும், போராட்டங்கள் வரும்போது ஜாக்கிரதையா பேசணும், நம்ம வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது மிக மிக ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்குது. ஆத்திரத்துல கோபம் வரும்போது அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. அதான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களின் அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு செய்தி நான் எடுத்துக்கிறேன். ஆவிக்குரிய எப்படி இருப்பாங்க, அவங்க அடையாளம் என்ன அப்படின்னு எழுதி நிற்கிறேன். அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ வரும். அப்போ இங்க இவங்க பாருங்க, பரலோகத்தையே நாம் இழந்து போயிடுவோமா நம்ம வார்த்தையினால, பதறி சொல்றதுனால. மோசே பாவம், அவரும் பதறி என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் பேச சொல்லும்போது அவர் அடிச்சிட்டார். முதல்ல அடிக்க சொன்னார், ரெண்டாவது பேசத்தான் சொன்னார். ஏன்னா இந்த ஜனங்களை பார்த்து அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார். உலகத்திலேயே சாந்தமுள்ள ஆள் இல்ல, முழு உலகத்திலும் சாந்தமுள்ள ஆளுக்கும் சோதனை வரும், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஜனங்க என்ன சொன்னா, எல்லாம் கொள்ளையா போயிடுவாங்க, கொள்ளை ஆயிடும், என் பிள்ளைங்களாம் அப்படி ஆயிடும். அப்படியா சொன்ன? இதை நான் காமிக்கிறேன், நீ சொன்ன வார்த்தை நடக்காது, நான் சொன்ன வார்த்தை நடக்கணும். ஆண்டவர் என்ன செய்தாங்க, அவங்க சொன்ன அந்த பிள்ளைகளாம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். தேவனுடைய வார்த்தை தான் நடந்தது. நாம் எப்போதுமே தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். எப்போ கவனிக்கணும்னா, பிரச்சனை வரும்பொழுது கவனிக்கணும். நமக்கு போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது அந்த சமயத்தை கவனிக்கணும். சும்மா இருக்கும்போது கவனிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த சமயத்துல கவனிக்கும் போது, அந்த சமயத்தை அந்த செய்தியை கேட்கும் போது, அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அதான் செய்தார். இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை எடுக்கிறார். அந்த சமயத்தில் அந்த வார்த்தையை பார்க்கிறார்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த இடத்துல தான் பார்க்கணும் தேவனுடைய வார்த்தையை. புலம்பக்கூடாது. நம்ம பிரச்சனை வந்தோடனே புலம்ப ஆரம்பிச்சிடும். இல்ல இல்ல, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அது வரும். ஆண்டவரே, அந்த வார்த்தை வரும், உள்ள இருந்து வரும். அப்ப தேவனுடைய வார்த்தை தான். இப்ப இவங்களுக்கு அந்த மாதிரி போராட்டம் வந்திருக்கும் போது இவங்க என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கணும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு காணனை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இவன் அப்படி சொல்லாம தேசத்தை அசட்டை பண்ணிட்டான். புறக்கணித்தார்கள். அசட்டை பண்ணா புறக்கணித்தல், மதியாமல் இருத்தல், கவனஈனமாயிருத்தல், பாராமுகமாயிருத்தல். தேவையில்லை அப்படின்றான். தேவையில்லைன்னு சொன்னா அப்பனா போவான்ட்டார் ஆண்டவர். இல்ல, ஒருத்தரும் போக மாட்டீங்க. இப்போ நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு வசனம் 15:31, 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்னாகும்? அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். ஆமா, அங்க கரி பிரச்சனை. அடுத்தது தேசத்துக்கு போக முடியாதபடி தேசத்தை புறக்கணிச்சாங்க. இங்க எதை புறக்கணிக்க தெரியுமா? கர்த்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் என்றார். அவன் அக்கிரம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். பயங்கரமா இருக்கு. என்ன செஞ்சான் தெரியுமா? எதுக்கு சொல்றாரு இத? எதுக்கு சொல்றாரு? ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல விறகு பறக்க போறான். இல்ல, விறகு பொறுக்க போறான். அவன் தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள். நல்ல வேலை நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, நம்ம யாரும் ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க போவதில்லை. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேற எதனை தான் செஞ்சுருக்கிறோம். வேற வேலை செஞ்சுருப்போம், வேற காரியங்கள்லாம் செய்வோம். அது தப்பு இல்லை இல்லையா? விறகு பொறுக்குனா தான் தப்பு. இப்படி பேசுகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் விறகு பொறுக்குறது தான் தப்புன்னு சொன்னாரு. வேற வேலை செய்து தப்புன்னு போட்டுக்குதா பைபிள்ல? புத்திசாலிங்க சொல்றது. என்ன பண்றது? கரெக்ட் தான் நீ சொல்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. விளக்கையான் கொடுக்கணும் இல்ல? பாருங்க, பயங்கரமா இருக்குது. அவனை கல்லால் அடிச்சு சாப்பிட்டு. நான் இன்னொரு செய்தி எடுத்து நிற்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஓய்வு நாளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தது மாதிரி உயிர் தெரிந்தது, அற்புதம் செய்தது, இங்கெல்லாம் பார்த்தா ஓய்வு நாள் இருக்கும். ஓய்வு நாள் ஏன்பா சண்டை வருது? ஏன்டா அவன் சண்டை போடுறான்னு பார்த்தா கரெக்டாக ஓய்வு நாள் செஞ்சுருக்காரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலும் ஓய்வு நாள் தான் இல்லை? வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுகிறார். அப்படின்னா கிறிஸ்து அந்த நாளை எவ்வளவு முக்கியப்படுத்தியிருக்கிறார், அந்த நாளை ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டா இந்த ஓய்வு நாள் அசட்டை பண்ண மாட்டோம். ஓய்வு நாளில் வாரத்தின் முதல் நாள், உயிர் தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள் சொல்லலாம். நம்மளால என்ன செய்ய முடியாது? அசட்டை பண்ணவே முடியாது. அப்படி அந்த நாளை அசட்டை பண்ணா சோத்திரம், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அதுவும் ஓய்வு நாள் தான் நினைக்கிறாங்க எல்லாரும். இது ஓய்வு நாள் தெரியல, ஆனால் எல்லாரும் இல்லை, ஓய்வு நாளாக தான் பெருக்கக்கூடாது. ஓய்வு நாள் ஓய்வு நாள் தான், மற்ற நாளில் பொறுக்கலாம்ல. ஓய்வு நாள் கரெக்ட். சாரி, இங்கே வாசிங்க, அப்போ புரியும். 32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். ஆமா, நான் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஓய்வு நாளில் தான் அது நடக்குது. மற்ற நாளில் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. இது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறாருன்னா, அசட்டை பண்ணுகிறார்கள். 31 தான் இருக்குது. அவர் கர்த்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி.
நாம் வந்து தேவனுடைய கற்பனையை எப்பெல்லாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். சரி, நம்ம கற்பனைலாம் இருக்குதா? இருக்குது. கற்பனை கட்டளை பழைய உடன்படிக்கை புத்தகத்தை விட போட்டிருக்கிற கற்பனை கட்டளை விட உங்களுக்கு தெரியுமா, புது உடன்படிக்கை புத்தகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து செஞ்சாதான் பாவம், இங்கே பார்த்தாலே பாவம், இருதயத்தில் யோசித்தாலே பாவம். கொலை அவன் செஞ்சாதான் கொலை. நீங்கள் வந்து காரணமில்லாமல் கோவப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கொலை. பயமா இருக்குதா? நான் சொல்ல, பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஜனக்குடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். நான் நினைக்கிறேன் அப்புறம் இவங்கெல்லாம் யோசிச்சிருப்பான் உட்காந்து, என்னடா இப்படி பண்ணிட்டுமே, தப்பு பண்ணிட்டேன் நம்ம. அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? உபாகமம் 32:5 வாசிங்க. உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து தினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணான். பயங்கரமா இருந்தது. யார் அந்த யெஷூரன்? இஸ்ரவேல் ஜனங்க தான் சொல்றார். அவன் என்ன செஞ்சானா, என்ன ஆயிட்டான்? எதனால உதைக்கிறான்? இது நல்ல வார்த்தையா இல்லை, ஒரு மாதிரி இது சொல்றதுக்கு நம்ம கஷ்டமா இது. என்ன ஆயிட்டானா, கொழுத்து போய் உதைத்தான். இப்போ வந்து இவன் எப்படி கொழுத்து போனான்? இவன் கொழுத்து போறதுக்கு காரணம் யாரு? ஆண்டவர் தான். அவர் மேலே பழிய போட்டால் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே நீங்கள் கொழுத்து போக வச்சுட்டு இப்போ அவனை எட்டி வர, அதாவது அவனை இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்கணும் தேவனுடைய சித்தம் இல்லை. தேசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக வைக்கணும், உயர்த்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்த நோக்கம் வேற. இவன் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கின்னு இவன் என்ன செய்திருக்கிறான்னா எட்டி வச்சிட்டான். ஸ்தூலித்த அப்படின்னா கொழுத்த, ஸ்தூலித்தனா பிக் ஃபேட். இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நல்லா கொழுத்து கொழுப்புனால அப்படி இருக்கிறாங்க அப்படின்றார். தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் புறக்கணித்தான். மதியாமல் இருந்தான், மதிக்கல. ஆண்டவரை மதிக்கலன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்களை உங்களை மதிக்கலைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்களேன். நீங்க சொல்லே இருக்கீங்க, சட்டை பண்ணாமல் போயினே இருக்கிறாங்க, எப்படி இருக்கும்? ஆத்திரம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா? கோவப்பட மாட்டீங்களா? 2 போடுவோமா? கவனமின்மை. காதலே வாங்க மாட்டாங்க. காதலே என்ன சொன்னாலும் காதல வாங்காதான் இருக்கிறாங்க. இப்போ காது இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தை, அதாவது இன்னைக்கு நடக்குது. தேவனுடைய வார்த்தை அசட்டை என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை அசட்டை பண்ற மாதிரி தான். அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து தேவன் தான் இல்லை, கற்பனை கொடுத்து தேவன் தான். தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் அசட்டை பண்றோம்னா தேவனை அசட்டை பண்ற மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பொழுது நாம் தேவனுடைய கற்பனை கட்டளை அசட்டை பண்றோம்னா கிறிஸ்துவை நாம் என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். கிறிஸ்துவ அசட்டை பண்றோம். ஏன்? அவர் தானே வார்த்தை, அவர் தான் வார்த்தையா இருக்கிறார். அவரை நாம் அசட்டை பண்ணுகிறோம், புறக்கணிக்கிறோம். அவரை புறக்கணிச்சுட்டு நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை புறக்கணிச்சுட்டு சமாதானமா வாழ முடியுமா? அவரை புறக்கணிச்சிட்ட பிறகு நம்ம குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்காது. அவங்க அப்படிதான் சொல்றாரு. இப்போ அது நடந்துச்சு. அப்படியே புறக்கணிச்சிட்ட பிறகு அவங்க யாரும் சந்தோஷமா இல்லை, போராட்டங்கள் கஷ்டமா வந்துச்சு. 1 சாமுவேல் 2:30 வாசிங்க. 1 சாமுவேல் 2:30 30.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையெனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது இங்க அசட்டை பண்ணினதுனாலே யார் அசட்டை பண்றா? ஏலி தன்னை காப்பாத்தினாரு, ஒழுங்கா இருந்துக்கிறார். ஏலி ஒழுங்கா இருந்தாரு, ஆனா பிள்ளைங்களை விட்டுட்டாரு. பிள்ளைங்களை முக்கியம் தானே. ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ண அர்த்தனா என்னை பரிசுத்தம் பண்ணுகிறது. பரிசுத்தத்தை குறித்து அங்க சொல்றார். பரிசுத்தம் பண்ண என்ன, நீ பரிசுத்தமா இருந்தா நான் உங்களுக்கு ஆனர் பண்ணுவேன். இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பிராமிஸ், தேவனுடைய வாக்கு தத்தமே அங்கே நின்று போயிடுச்சு. என்ன சொல்ற பாருங்க, உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வாள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவர் அசட்டை பண்ணதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இனிமே உங்களை எங்க சேர்க்க மாட்டேன், ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயத்துக்குள்ள பணி செய்வது நிறுத்தப்படும் என்றார். இவர் காலத்துல நடக்கல, அது சாலமோன் காலத்துல நடந்துச்சு. எல்லாரும் அடிச்சு போங்கடா, ஒருத்தனை உள்ள வரக்கூடாது இல்லையா? இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை குறித்து கூட நாம் கவனமா இருக்கணும். இது ஒரு ஊழியக்காரனுடைய வீடு. ஊழியக்காரருக்கு ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார். நம்முடைய குடும்பம் ஒரு சபை போலதான் இல்லை? அவன் குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்? தலைவன் சரி இல்லைன்னா பிள்ளைங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அவன் குடும்ப தலைவன் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை அசட்டை பண்ணாதவனா இருக்க வேண்டும். ஆண்டவர் அசட்டை பண்ணா பிள்ளைங்களும் அசட்டை பண்ணுவான். நீ என் வேதத்தை மறந்தினா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்ற. அது அர்த்தம் என்னன்னா, நீ வேதத்தை வாசிக்கணும், கீழ்ப்படியணும். உன் வேதத்தை, நான் கொடுத்த வேதத்தை பெற்றோர்கள் தாயின் தகப்பனும் வாசித்து கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் நான் மறந்துடுவேன். ஆண்டவர் மறந்துட்டாருன்னா என்ன யோசிச்சு பாருங்க. இல்லை, பயங்கரமாக இருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற தேவனுடைய வார்த்தை இது, நான் கனம் பண்ணி என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனவீனப்படுவார்கள். அது அப்படியே நடந்துச்சு. 2 பேரும் அவன் செத்து போயிட்டான். இங்கே ஒரு குழந்தை, அவங்க மருமக செத்து போயிட்டா, அந்த குழந்தை பிரச்சனை, இப்படி நிறைய நடந்துச்சு. இவருக்கு கழுத்து முந்தி செத்து போயிட்டாரு இல்லை? இப்போ நாம் எப்படி இருக்கணும், பெற்றோராகிய நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சும்மா நாம் இந்த வேதத்தை குறித்த ஆழம் அல்லது வேதத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாத இருக்கிறதுனால எப்படி வேணா வாழணும் அர்த்தம் கிடையாது. வேதத்தை குறித்து கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு நமக்கு இல்லாதனால எப்படி வேணா இருந்துன்னு போகலாம், அப்படி கிடையாது. இல்லாதனா அப்படி இருக்கும். நாம் இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லை, அதனால எப்படின்னா இருக்கலாம், அப்படி கிடையாது. அப்போ ஆண்டவர் தான் கொடுத்துக்கிறார், அதான் பேசுகிறார். பல சூழ்நிலையை நமக்கு உணர்த்துறார், போதிக்கிறார். எதற்காக? நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும்படியா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 10:16. நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். இது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. அதாவது யாரை நோக்கி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்றாரு? சீஷரை பார்த்து சொல்றாரு. இப்போ நானும் ஒரு சீஷன் தான், டிசைபிள் சீஷன். அவர் என்ன அதிகாரம் கொடுக்குற பாருங்க. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன், நான் சொல்றது யார் கேட்கிறாங்களோ அவர்களை கனம் பண்றார். ஒரு சீஷன் சொல்லுகிறதை கேட்கல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என் பிதாவை அசட்டை பண்ணுகிறான். புறக்கணிக்கிறோம். இது நமக்கு தெரியுமா? ஒரு சீஷன், ஒரு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை
சபை விசுவாச குடும்பங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் சபையில் வருகிற வார்த்தையை இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு போனா என்ன அசட்டை பண்றது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிறோம், பிதாவாகிய தேவனை அசட்டை பண்ணுகிறோம். அப்படி அசட்டை பண்ணா அவன் என்ன ஆகுன்றத சொல்றார் இல்லை? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை நான் காத்து இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் நான் என்ன சொல்லணும், ஒவ்வொரு நாளும் எழுதுவேன். டெய்லி நான் வாசிக்கிறது எழுதுவேன், தியானித்து எழுதுவேன். எழுதிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைக்கான செய்தி என்ன உட்காந்து எழுதுவேன். சில வேலையில் இதெல்லாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு டெய்லி எழுதுறேன்ன அது கிடைக்காது. இது சொல்லுவாங்க ஆண்டவர் இதெல்லாம் இல்லை. திடீர்னு காலைல 4 மணிக்கு இல்லை ராத்திரி 12 மணிக்கு எழுந்துச்சு கொஞ்சம் எழுது. இப்போ நான் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிந்து நான் உட்காந்து தேடி எல்லாம் எழுதணும், தியானிக்கணும். இதான் அந்த வாரம், ஆண்டவரே நான் தான் வாரம் பொருளாக எழுதிக்கிறேன்ல, இதில் ஒன்று பேசுகிறேன் அப்படி சொல்லலான்னா சொல்லக்கூடாது. இல்லை இன்னைக்கு கொடுக்குற செய்தியை எழுதி, சில நேரத்தில் பரவாயில்ல, இன்னைக்கு அதுக்கு முன்னால் கொடுத்த செய்தி இதை பேசுவேன். சில வேளை அதிகாலை 4 மணிக்கு எழுப்பிட்டு உட்காந்து அப்போ நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரை தான் ஏற்கனவே எழுதி வச்சேன், அதை நான் சொல்லிடுறேன், நான் சொல்கிறத செய்யுது. 4 மணிக்கு 2 மணிக்கு எழுப்பி நீ எழுதுனா உட்காந்து எழுதான் ஆகணும். இன்னைக்கு காலைக்கு ஒரு செய்தி 2 மணிக்கு வருதுன்னா எழுந்துக்கணும். 4 மணிக்கு எழுப்பிட்டு எழுந்து உட்காந்து எழுதுறாங்க, ரைட்டு, ஒன்றும் பேச முடியாது. அப்போ இப்படி நான் எழுதி இப்படி தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னா, கிறிஸ்துவையும் பிதாவையும் அசட்டை பண்ணுகிறோம். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அவரை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா எப்படி வாழ முடியும் இந்த உலகத்துல? ஆண்டவரை புறக்கணித்து விட்டு நீங்க எப்படி வாழ முடியும் யோசிக்கிறீங்க? என் பெருமைக்காக இது சொல்ல, எனக்கு அது அவசியமும் இல்லை. நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்கு சொல்றேன். நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இதை ஆண்டவர் சொல்றார். இதை ஜாக்கிரதை, நஷ்டத்தை பண்ணக்கூடாது. இது புறஜாதி, அதாவது அவங்க சில பேர் புறஜாதி மக்கள் மத்தியிலும் போயிருக்கலாம், அல்லது யூதர்கள் தேவனை அறிந்த மக்கள் மத்தியிலும் போயிருக்கலாம். எல்லாருக்குமே ஒரே வார்த்தை தான், சபைக்கும் அதே வார்த்தை தான். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 41 வசனம், 13:41. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றார். இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தம். முதல்ல துவக்கத்திலே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அவங்க பேர் வச்சிட்டார். இவங்கெல்லாம் யாரு? அசட்டைக்காரர். அசட்டைக்காரர் எப்படி இருப்பாங்களாம்? விசுவாசிக்காதவர்கள். எல்லாம் தெரியும், ஆனா ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டேன். அவங்களை பத்தி சொல்றாரு, நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள், உங்களுக்கு விவரித்து சொன்னால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கபடி உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கின்றார். ஆண்டவரை விசுவாசியாதவர்கள் ஜாக்கிரதையா இருங்க. 2:4 வாசிங்க. 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? பயங்கரமா இருக்கு இதுவும். அதாவது நாம் அங்க அப்போஸ்தலர்ல வாசித்தோம், அவங்க பேரே அசட்டைக்காரரே. அதுக்கு முன்னால அசட்டை பண்ணாங்கன்னு தான் வாசித்தோம். ஆனா பவுல் எழுதும்போது இயேசு கிறிஸ்து கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்களை அசட்டை பண்றவங்கன்னு தான் சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாரு, கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு நீங்களே அசட்டைக்காரரான்ட்டார். நல்லா இருக்குதா? இப்போ இங்க பாருங்க, தேவ தயவு எதற்காக? ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு, இரக்கமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, நமக்கு நாட்களை கொடுக்கிறார், காலத்தை கொடுக்கிறார். எதற்காக அப்படின்னு சொல்றாரு இல்ல? அப்படியே சொல்லினே நிறைய விஷயம் சொல்லி வர்றாரு. இப்போ அதுதான் சொல்றேன். கடைசியை சொல்லும்பொழுது
தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். அப்ப ஆண்டவருடைய தயவு இரக்கம் எதற்கு கொடுக்கிறார்னா, நீ குணப்படுவதற்காக. சபை எதுக்கு வச்சுக்கிறாரு? குணப்படுவதற்காக. ஏன் ஆண்டவர் ஆயுசு காலத்தை கொடுக்கிறாரு? குணப்படுவதற்காக. இத புரியாம என்னது பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஜாக்கிரதையா இருக்கு இல்ல. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் எது கொடுக்கிறார்னா, இஷ்டத்துக்கு பேசுறதுக்குல வாழறது கிடையாது இல்ல. அதை புறக்கணிக்கிறோம். தேவைன்னா ஒரு நாள் கேட்டா விட கிடைக்காது. காலில் ஊர்ந்து ஒருத்தன் அப்படிதான் பண்ணான். யாரு? ஏசா ஓடு கத்துறான். கிடைச்சதுன்னா கிடைக்கல. கிடைக்காத ஒரு காலம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. தேவ தயவு, சாந்தம், இரக்கம் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணும்? வாங்கிக்கணும். அப்படி இல்லை, தெனால்ட்டா இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஊழ்ந்து புரண்டாலும் கிடைக்காம போயிடும். அதனால் ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலத்திலேயே உங்களை ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11:22. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இங்க தேவனுடைய சபையை அசட்டை பண்ணுது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. தேவ சபை அப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்குது. தேவ சபைக்கு ஒழுங்கு இருக்குதா? இருக்குது. சபை கூடுதல்னா ஒரு ஒழுங்கு இருக்குதானா? இருக்குது. இது விளையாடுற இடம் கிடையாது. சபை கூடி வருகிறது விளையாடுற இடம், வேடிக்கை பார்க்கறது, குசலம் விசாரிக்கிறது, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் எடுத்துட்டீங்களா, இந்த இடம் கிடையாது. இல்லை அப்படின்னா சண்டை போடுற இடம் கிடையாது, மறைச்சின்னு போகிற இடம், அந்த மாதிரிலாம் கிடையாது. கர்த்தருடைய வீடு சபை என்பது எப்படிப்பட்ட இடம் என்ற புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அவர் இதை தான் சொல்றாரு. அப்படின்னா அந்த கொரிந்து சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய சபை என்ற அந்த நிலையிலிருந்து விலகி இருக்குது. அப்படின்னா அவங்க அசட்டை பண்ணிக்கிறான். கர்த்தருடைய சபை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. பாவம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. சபை இப்படிதான் இருக்கணும்னா உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துருக்கிறீங்களே. அப்ப இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, அசட்டை பண்ணிக்கிறோம், தேவனை கனவீனம் பண்றோம், புறக்கணிக்கிறதான காரியமா இருக்குது. சபை ஒழுங்கு அப்படின்னும் போது பயம் வரணும். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறது. அப்படி சரீரம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறது. நான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அப்படி கனம் பண்ணீங்கன்னா அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க முடியும், மேன்மை அனுபவிக்க முடியும். பார்த்துக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம், திடீர்னு ஞாபகம் வருது. 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இது. யாருன்னா வாசிக்க முடிஞ்சா பாருங்க. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை தானம் பண்ணுகிறவன். 6ஆம் அதிகாரம் தானா? வாசிங்க அத. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமா, நல்லா கவனிங்க. எதுக்கு திருவிருந்து ஆராதனை வச்சுக்கிறோம்? எதுக்கு வச்சுக்கிறோம்? அசட்டை பண்றது கிடையாது. ஏதோ கொடுக்குறாங்க குடிச்சு போறதுக்கு இல்லை. இதை யார் அதில் பங்கு பெறுகிறார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன். அடுத்த வசனம் என்ன இப்ப சொல்ல தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. 40ஆம் வசனம். 40 வாசிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமா, என்னை அனுப்பினுடைய சித்தம் என்ன அப்படின்னா, அவனை கடைசி நாளில் எழுப்பது. எது? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும். அப்படின்னா இந்த திருவிருந்தையும் அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே எடுக்கிறதில்ல. இஷ்டந்தான் எடுப்பேன், இல்லைன்னா போவேன், அப்படி கிடையாது. இப்போ யார் எடுக்கிறார்களோ அவர்களை தான் நான் என்ன செய்வார்? ஆண்டவர்
கடைசி நாள் எழுப்புவேன்றார். இப்போ அங்கே போய் நம்ம இப்போ என்னடா அது விட்டுட்டார் ஆண்டவர் அப்படின்னா, நீ இங்கே பங்கு பெறல. இப்போ திரும்ப எடுக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது? கொடுத்தா வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுவும் கொடுத்தா வாங்கிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமானால் இங்கே ஒழுங்கு இருக்குது, வேத ஒழுங்கு. மனம் திரும்ப வேண்டும். அப்போ மனம் திரும்பினா பாவத்தை விட வேண்டும். கிறிஸ்துவ விசுவாசத்தை எல்லாத்தையும் அறிக்கை செய்து விடணும். அப்படி வந்தாதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்தாதான் பந்தி. பந்தி தான் உயிர்த்தெழுதலுக்கு காரணமா இருக்கிறது. கலாத்தியர் 4:14. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோடு முடிக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமா, அவரை ஏற்றுக்கொண்டதை குறித்து சொல்றார். அதாவது நல்லா கவனிங்க, இந்த கலாத்தியா சபை விசுவாசிகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்கன்னு சொல்றார். எப்படி ஏற்றுக்கொண்டு? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல. இல்ல, இப்போ வந்து ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த உறுதி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது போல அப்படியே கொஞ்சம் தடுமாறுறாங்க. முதல் பகுதியிலே காரசாரமா திட்டுறார், பயங்கரமா ஒரு மாதிரி பேசுறாரு. அப்புறம் அப்படி புத்தி இல்லாத திட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? என்னை இப்படிலாம் ஏற்றுக்கினீங்களே, ஆனால் இப்படி ஆக்கிங்களே, வருத்தம். இது உண்மையான ஊழியக்காரன் எல்லாருக்கும் வருத்தமா இருக்கும். எது வருத்தமா இருக்கும்? ஒரு விசுவாசி இடறி போகுது, சபைக்கு வராமல் போறது, ஆண்டவர் விட்டு விலகி போறது, எல்லாருக்கும் வருத்தமா இருக்காது. உண்மையா ஊழிய செய்ய மட்டும் வருத்தமா இருக்கும் இல்லை? இன்னொரு வருத்தமா இருக்கும் சில பேருக்கு. நான் வந்து சொல்றோம், அவ்வளோதான். வருத்தம் இருந்தான்னு நம்ம சொல்றோம். என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. புரிந்து கொள்ளுதல் இருக்கும். தேவனை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா அது மாதிரி போகாது. 1 தெசலோனிக்கர் 4:8. 1 தெசலோனிக்கர் 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமா, தெளிவா சொல்றார் பவுல். என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியை தந்த தேவனை நிறைய விஷயங்கள்லாம் சொல்லினே வர்றார். கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியில் நாம் ஆராய்ந்து பார்த்து, குற்றப்படுத்தும்படி அல்ல, யாரையோ குற்றப்படுத்தணும் நோக்கம் கிடையாது. நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்வதுதான் நோக்கம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்த்தா நமக்கு வந்து நல்ல விஷயம். தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தையாய் நாம் எடுத்துக்கொண்டால், கர்த்தர் எனக்கு பேசுறார், என்னை சரிப்படுத்திக் கொள்ளணும். எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்காது, எல்லாருக்கும் எல்லாமே பேசுகிற மாதிரி இருக்காது. சில விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்திருக்கிறாரு, நான் மனம் திரும்ப வேண்டும். இல்லை, நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பந்தியில் பங்கு, அப்போ தான் உயிர்த்தெழுந்த ஜீவன். நான் எப்படி அசட்டை பண்ணுறேன்? ஒரு சீஷனுடைய வார்த்தை இல்லையா, ஊழியக்கார வார்த்தையை அசட்டை பண்ணும்போது நான் தேவனை அசட்டை பண்ணுகிறேன். ஜாக்கிரதையாக இருக்கு. உங்கள் விருப்பம்தான். ஆண்டவர் வந்து சாய்ஸ் கொடுத்துறாரு, என்னான்ட்டு விரும்பா ஏற்றுக்குப்பா, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளோதான். இல்லை, பவர் ஆஃப் சூஸிங், தெரிந்தெடுத்தலின் வல்லமையை, தெரிந்தெடுத்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் தெரிந்தெடுத்துங்க, உங்கள் விருப்பம் தான். கண்ணில் முடி ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையில கரத்தை போடுகிறோம். எங்கள் ஆண்டவராய் கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அசட்டை பண்ணின ஒவ்வொருவரை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு இது ஆபத்தான காரியம் என்றதை பார்த்தோம். தேவனையே அசட்டை பண்ணுதல், தேவனை புறக்கணித்து விட்டு எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. உங்களை புறக்கணித்து விட்டு வாழ முடியாது ஆண்டவரே. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடங்கள்லாம் நாங்கள் உம்மை புறக்கணித்திருக்கிறோமோ அந்த இடங்களெல்லாம் எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருக்கும்படியா ஜெபிக்கும். தேவ தயவு குணப்படும்படியாய் என்று வேதத்தை வாசித்தாண்டவரே. ஒவ்வொருவரும் குணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அசட்டை பண்ணாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பெருமையினால் எல்லாம் இருக்கிறது என்ற நிலையிலே அசட்டை பண்ணாதபடி, ஆத்துமாவை இழந்து போகாதபடி, பரம காணனை இழந்து போகாதபடிக்கு
காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதியும் இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பிரயாசத்தின் பலனை வாங்கி ஆஸ்வதிங்க. உண்டான பலனை தாங்க ஆண்டவரே. சரீர பலவீனத்தோடு வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் சுகமாக்கி வரி நாட்டிலே கொண்டு வாங்க. வல்லமை விளங்க பண்ணுங்க. எல்லா துதியும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.